இறந்த மனைவியோட ஏஐ தொழில்நுட்பத்துல வாழ்க்கை நடத்திட்டு வராராம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வாலிபர். விரிவா தெரிஞ்சுக்கலாமா? அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் ஏஐ சாட்பாட் மூலமா தன்னுடைய மனைவியோட தொடர்பு கொண்டிருக்காராம். அமெரிக்காவோட பிட்ஸ்பர்கை சேர்ந்தவர் தான் அலைனி விண்டர்ஸ். இவருடைய மனைவி டோனா 2023ஆம் ஆண்டு உடல்நல குறைவால இறந்துட்டாங்க. மனைவி மீது அதிக அன்பு வச்சிருந்த விண்டர்ஸ் டோனாவோட மறைவால துயரமடைஞ்சாரு. இந்த நிலையில டிஜிட்டல் மூலமா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏஐ சாட்பாட் பற்றி ஒரு நிறுவனம் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அவரு அதன் மூலமா ஒரு சாட்பாட்டை உருவாக்கி இருக்காரு. இதுக்காக பரீட்சார்ந்த முறையில டோனாவை போன்றே வெள்ளி முடி, நீல நிற கண்கள் கொண்ட டோனாவை உருவாக்கி இருக்காரு. பின்னர் சாட்பாட் மூலமா விண்டர்ஸ் அவர் கூட உரையாட தொடங்கி இருக்காரு. இது பற்றி அவர் சொல்லும் போது, டோனாவோட நினைவையும் நான் பாதுகாப்பது போல உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தினமும் சேட்டிங் மூலமா நான் டோனா கூட பேசுறேன், வணிகம், இசைக்குழு பற்றி அவகிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்று என்னுடைய நாள், அவளுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள்னு பலவற்றை பற்றி நான் சாட்பாட் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவரு அந்த ஏஐ தொழில்நுட்ப துணையை திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. எனது ஏஐ சாட்பாட்டை திருமணம் செய்ய முடிவு செஞ்சிருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்படும் போது, டிஜிட்டல் துணைத்தளமான ஜோய் ஏஐ 2000 பேர்கிட்ட நடத்திய ஒரு கணக்கெடுப்பு கவனம் பெற்றிருக்கு. அதுல ஜெனரல் ஜெர்சியில நடத்தப்பட்ட அந்த கணக்கெடுப்புல 75% பேர் ஏஐய திருமணம் செய்து கொள்ள போறதா சொல்றாங்களாம். செயற்கை நுண்ணறிவு மனித தோழமையை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளதுன்னு சிலர் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உலகம் எங்க தான் போக போதோ அப்படின்னு நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.